வெல்கம் டு குக்கிங் அப்டேட். வாங்க இன்றைக்கி பால் பணியாரம் வெள்ளை சர்க்கரை போடாமல் நாட்டு சர்க்கரை போட்டு செய்யலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காவை கீறி போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். ஒரு பவுலில் வடித்தட்டை வச்சு அரைச்ச தேங்காய் ஊற்றி வடிகட்டி கெட்டியான தேங்காய் பாலை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாலோட அரை கப் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கப் உளுந்தை 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போண்டாவாக போட வேண்டியது. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி போடணும். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ அப்படியே பரட்டி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கணும். இது கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இப்போ வெந்துடுச்சு. இது ஒரு பவுலில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் இந்த போண்டா எல்லாத்தையும் போட்டு உடனே சாப்பிட கொடுத்துடலாம். அது சீக்கிரம் ஊறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.